இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு வித்தியாசமான கதையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஒன் லைன் சொல்றேன், எப்படிப்பட்ட கதைன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிட்டில இருக்கிற லேப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி வானத்துல அப்படியே ப்ளூ கலர்ல போர்ட்டல் மாதிரி உருவாகுது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெடிப்பு. அவ்வளவுதான், அந்த சிட்டில இருந்தவங்க எல்லோருமே இறந்து போறாங்க. ஆனா இறந்து போனவங்க முழுசா அழிஞ்சு போகாம ஆவியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அத மக்களும் பாக்குறாங்க. இந்த ஆவியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. சாகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வெடி விபத்துனால இறந்து போன மனுஷங்க எதுக்காக பேயா மாறணும், அப்படி அந்த லேப்ல என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுதான் முழு கதையே. சோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கதை இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன ஐ ஸ்டில் சீ யூன்ற ஒரு வித்தியாசமான சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். சோ கதையோட ஆரம்பத்துல ஒரு குட்டி பொண்ணு, அவங்க பேரு வெரோனிகா, ஸ்கூல்ல கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வெளியே என்னமோ சவுண்டு. இந்த வெரோனிகா குட்டி பொண்ணும் வெளியே திரும்பி பார்க்க ஜன்னல்ல அப்படியே ஒரு கிராக் விழுது. அப்படியே மெதுவா எழுந்து அந்த ஜன்னல் கிட்ட போக கிராக் பெருசாகிட்டே இருக்கு. அந்த பொண்ணும் கிராக்கை டச் பண்ணி வெளியே பாக்குறாங்க. பார்த்தா ப்ளூ கலர்ல வானத்துல ஏதோ ஒன்னு உருவாகுது. மக்கள் எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க. வெரோனிகாவோட அம்மாவும் ஸ்கூலுக்கே வெரோனிகாவை கூட்டிட்டு போறாங்க. நடக்கிற எதுவும் வெரோனிகாவுக்கு புரியல, ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா சுத்தி மக்கள் எல்லோருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க, வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே கதை 10 வருஷங்கள் கடந்து போகுது. சோ சின்ன பொண்ணா இருந்த வெரோனிகா நல்லா வளர்ந்துட்டாங்க. தூக்கத்துல இருந்து எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வேகமா அவங்க காலேஜுக்கு போகணும். சோ சாப்பிடலான்னு டைனிங் டேபிளுக்கு வராங்க. அங்க வெரோனிகாவுடைய அப்பா உட்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. வெரோனிகா அவங்க அப்பாவை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. வெரோனிகாவுடைய அம்மாவும் அங்க வராங்க. அவ டிவில ஒரு நியூஸ் ஓடுது. புதுசா நிறைய ரெமனன்ஸ் உருவாகுறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து 10 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப யாராவது இறந்து போனா கூட அவங்களும் ரெமனன்ஸா மாறுறாங்க இப்படின்னு டிவில சொல்றாங்க. உடனே வெரோனிகாவுடைய அம்மா டிவியை ஆஃப் பண்ணிடுறாங்க. உடனே வெரோனிகா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, என்னோட ஃப்ரெண்டு புதுசா ஒரு ரெமனன்ட்ட பஸ்ல பார்த்தாலாம். அம்மாவும், வெரோனிகா, அதை பத்தி பேச வேணாமே, அதுவும் உங்க அப்பா முன்னாடி. அம்மா, இது உண்மையான அப்பா கிடையாதுமா, இதுவும் ஒரு ரெமனன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த அப்பா அப்படியே மறைஞ்சு போறாரு. வெரோனிகாவும் சாப்பிட்டு நான் காலேஜ் போயிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ஒரு சைக்கிள்ல. சோ இப்பதான் என்ன நடந்ததுன்னு வெரோனிகாவும் நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பேரு வெரோனிகா, எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் ப்ளோவரை வச்சுக்கிட்டு இருக்காருல, இவர் உண்மையான மனுஷனே கிடையாது. அதோட இப்ப என் முன்னாடி ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த லேடியும் உண்மையான மனுஷி கிடையாது, வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி நேரா சைக்கிள் அந்த லேடி மேல விடுறாங்க. அந்த லேடி அப்படியே மறைஞ்சு போறாங்க. பக்கத்து வீட்டுல இருந்தவரும் அப்படியே மறைஞ்சு போறாரு. இவங்க எல்லாம் இறந்து போனவங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பேய் தான், ஆனா இவங்கள ரெமனன்ஸ்னு கூப்பிடுவோம். இந்த விஷயம் நடந்து 10 வருஷம் ஆகுது. எங்க ஊர்ல இருந்து 50 மைல் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டில ஒரு லேப்ல ப்ராப்ளம் ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகி அந்த சிட்டில இருந்த எல்லோருமே இறந்து போயிட்டாங்க. அந்த பிளாஸ்டுக்கு காரணம் அந்த லேப்ல இருந்த பிசிசிஸ்ட், அவரோட பேரு மார்டின். அந்த பிளாஸ்ட்னால பாதிக்கப்பட்டு இறந்து போன எல்லோருமே இப்போ பேயா இருக்காங்க. என்னோட அப்பாவும் அந்த பிளாஸ்ட் டைம்ல அந்த சிட்டி கிட்ட தான் இருந்தாரு. சோ அங்க அவர் இறந்து போய் அவரோட ஆவி எங்க வீட்டுல தினமும் காலையில டைனிங் டேபிள்ல பேப்பர் படிக்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். சோ ஊருக்குள்ள யாரு மனுஷங்க யாரு பேய்ங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்படின்னு உங்க ஸ்கூலுக்கே போயிடுறாங்க. ஸ்கூல்லயே சில பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பசங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க போல. அந்த பிளாஸ்ட்னால இறந்து போனவங்க மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி எப்பயோ இறந்து போனவங்க, அதுக்கப்புறம் இறந்து போனவங்கன்னு எல்லாரோடைய ஆவியும் ஒரு பேயா ஊருக்குள்ள இருக்கு. சோ அதுக்கப்புறமா வெரோனிகா கிளாஸுக்கு போயிடுறாங்க. அங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுவும் இந்த பேய்களை பத்தி தான் சொல்றாரு. அப்ப நம்ம வெரோனிகா கிளாஸுக்கு ஒரு பையன் புதுசா வந்திருக்கான். அந்த பையனை பாக்குறாங்க. அவரோட பேரு கிறுக்கு. கிறுக்கு மாதிரி தான் நோட் புக்ல கிறுக்கிட்டு இருக்காரு. எங்க டீச்சரும் அந்த பேய்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பேய்களுக்கு கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதுங்களால சுயமா எதுவும் யோசிக்க முடியாது. தினமும் கரெக்டா ஒரே நேரத்துல ஒரே விஷயத்தை தான் அதுங்க பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். அந்த பேய்களை நம்மளால தொடவும் முடியாது, தொட்டாலும் மறைஞ்சு போயிடும். சோ இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அதுங்களுடைய வாழ்க்கை ஒரு ரீப்ளே மாதிரி தினமும் பிளே ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட, இந்த பேய்கள்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியவே இல்லைல்ல. அவதான் டீச்சரும், இந்த பேய்கள் அப்படின்றது எப்பவுமே நம்மள சுத்தி தான் இருக்குமே, அதை நம்ம அப்சர்வ் பண்ணவே இல்ல. ஹிரோஷிமா நாகசாக்கில பெரிய வெடி விபத்தெல்லாம் நடக்கும் பொழுது அங்க இறந்து போன மக்களை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ இங்க இந்த லேப்ல நடத்தின வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் இங்க பேய்கள்லாம் நம்ம கண்ணுக்கு ரொம்ப நேரத்துக்கு தெரியுதுங்க. உடனே நம்ம வெரோனிகா டீச்சர் கிட்ட, நீங்க சொல்ற மாதிரி லேப்ல நடந்த வெடி விபத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களாம் இப்ப ஏன் ஆவியா நம்ம கண்ணுக்கு தெரியணும்? டீச்சருக்கு புரியல. நீ சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து டெஸ்க காட்டுறாங்க. அங்க ஒரு லேடி
இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆவி. அவங்க கையில ஒரு பூவை வச்சிருக்காங்க. அதை பிச்சு பிச்சு போட பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு டெஸ்க்ல அது விழுது. அதை டச் பண்ண உடனே அந்த பூ மறைஞ்சு போகுது. அந்த லேடியை பார்க்க ரொம்ப ஓல்டா இருக்காங்க. புதுசா அவங்களோட ஆவி இப்ப இந்த கிளாஸ்க்குள்ள வந்திருக்கு. இனிமே தினமும் இதே டைமுக்கு அந்த ஆவி வரும். ஜன்னலை பார்த்து யாரையோ கை காட்டுது. அதுக்கப்புறமா அந்த ஆவியும் மறைஞ்சு போகுது. இந்த பேய்களை பத்தி நிறைய தியரிஸ் இருந்தாலும் இன்னுமே இந்த பேயை பத்தி முழுசா ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இங்க இருக்கிறவங்க. கிளாஸ் முடிஞ்சு வெரோனிகா அங்கிருந்து போகலான்னு போது டீச்சர், வெரோனிகா ஒரு நிமிஷம், போன தடவை நடந்த எக்ஸாம்ல நீ ஒழுங்கா மார்க்கே எடுக்கவே இல்லை, உன்னால நல்லா படிக்க முடியும்னு எனக்கு தெரியும், அதனால நல்லா படி அப்படின்னு சொல்றாரு. வெரோனிகா மேல இவர் ரொம்பவே கேரா இருக்காரு. டீச்சரோட டெஸ்க்லயே ஒரு போட்டோ இருக்கு. வெரோனிகாவும் அதை எடுத்து, இது உங்களோட பொண்ணு தானே? ஆமா ஆமா என் பொண்ணு தான், 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ இது, இன்னைக்கு என் பொண்ணுக்கு உன் வயசு, வீட்டுல தான் இருக்கா அவ அப்படின்னு இவர் சொல்றாரு. லஞ்ச் டைம் வெரோனிகாவும் அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல அந்த கிர்க் அப்படின்ற பர்சனை பாக்குறாங்க. எல்லாரும் அந்த பையனை வந்து கோஸ்ட் பாய்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த கிர்க்குக்கு வந்துட்டு பேய்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பேய்களை பத்தி தான் ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவரை காலேஜ் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. நைட்டு தூங்கி காலையில எழுந்துக்கிட்டு திரும்ப அகைன் காலேஜுக்கு போகணும்ல, அதனால குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அங்க ஒரு பர்சன் நிக்கிறாரு. திடீர்னு பார்த்த உடனேயுமே வெரோனிகா பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்க மண்டையில அடிப்படுது. அந்த பர்சன் அப்படியே நின்னுக்கிட்டு மெதுவா நடந்து கண்ணாடி முன்னாடி போய் ஏதோ ஒண்ணுத்த எழுதுறாரு. அதை வெரோனிகாவும் பாக்குறாங்க. சடனா அந்த பர்சன் மறைஞ்சு போறாரு. அப்படின்னா வந்தது ஒரு பேய், ரெமனன்ட். அது கண்ணாடியில ஏதோ ஒண்ணு எழுதுச்சுல, என்னடான்னு போய் பார்த்தா ரன் அப்படின்னு எழுதிருக்கு, ஓடிப்போ அப்படின்னு. இங்க வெரோனிகாவுக்கு புரியல, திடீர்னு எப்படி இந்த இடத்துல ஒரு பேய் வரணும், அதுவும் அதால எந்த பொருளையும் தொட முடியாது, நம்ம வீட்டு கண்ணாடியில எப்படி அது ரன்னு எழுதுச்சுன்னு ஒரு குழப்பத்தோடவே இவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்பொழுதே பக்கத்து வீட்டுல ஒரு பேய் ஒன்னு இருக்கு. அப்புறம் ரோட கிராஸ் பண்ற அந்த வயசான பேய் அது மேலேயே சைக்கிளை விட்டு ஏத்துறாங்க. அப்புறம் கிளாஸுக்கும் வந்து பாடத்தை கூட கவனிக்க முடியல. அவங்களுக்கு அந்த பேயோடைய ஞாபகமாவே இருக்கு. டீச்சருக்கு வந்துட்டு பேயை பத்தி நாலேஜ் இருக்குல்ல, அதனால அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு ட்ரை பண்ணா, எங்க பாரு வெரோனிகா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ வேணா காலேஜ் முடிஞ்சு ஒரு 5 மணிக்கா என் வீட்டுக்கு வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. வெரோனிகாவும் கரெக்டா 5 மணிக்கு டீச்சருடைய வீட்டுக்கு போறாங்க. டீச்சரும் பரவாயில்லையே, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போல, அதான் கரெக்டா 5 மணிக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. டீச்சரோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அவர் நல்ல பெரிய பணக்காரரு. அப்போ டீச்சருடைய பொண்ணு வராங்க. டீச்சரும் அவரோட பொண்ணை பார்த்து, ஏவா நீ ஒழுங்கா படிக்கவே மாட்டியாமே, ஒழுங்கா படி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு டீச்சர் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு பேசாம அங்க இருந்து போயிடுறாங்க. டீச்சரும் வெரோனிகா கிட்ட, பாத்தியா பசங்க டீனேஜ் வயசுக்கு வந்த உடனேயுமே அப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டாங்க, சரி வெரோனிகா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, வெரோனிகாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா டீச்சர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா பேய்களால எந்த ஒரு விஷயத்தையும் தொட முடியாது. அதோட நீ அந்த பேயை பார்த்த உடனே தடுமாறி கீழே விழுந்தன்னு சொன்னல, ஆமா டீச்சர், கீழே விழுந்து மண்டையிலேயே அடிபட்டுடுச்சு, இப்ப புரியுது வெரோனிகா, நீ பார்த்தது எல்லாமே உன்னோட இல்யூஷன் தான், கீழே விழுந்து தலையில அடிபட்டதுல அதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. வெரோனிகாவும் கடுப்பாகிறாங்க, டீச்சர் நம்ம சொல்றத நம்ப மாட்டாரே அப்படின்னு. அப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல அவங்க அப்பாவோட ஆவியும் வந்து அந்த டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்ல, பேப்பர் படிக்குமே, அதே மாதிரி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெரோனிகா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. மெதுவா தொட ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்க அப்பாவோட ஆவி வந்து மறையறதுக்கு முன்னாடி வெரோனிகாவை பார்த்து சிரிச்சிட்டு மறைஞ்சு போகுது. வெரோனிகாவுக்கு புரியல, ஏன்னா அந்த ஆவிகள்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான், சுயமா சிந்திக்க முடியாது. ஆனா நம்ம பார்த்த உடனே நம்ம அப்பா நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு அப்படின்னு ஒரு குழப்பமாகறாங்க. டீச்சர் கிட்ட சொன்னா அவரு நம்பல. ஆனா இவங்க கிளாஸ்லயே படிக்கிற அந்த கிறுக்கு இருக்காருல்ல, இவரை கிறுக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. அதனால இவரை வந்து நான் மர்ஃபின்னு சொல்றேன், ஏன் அப்படின்னு 100 பார்த்தவங்களுக்கு தெரியும். வெரோனிகா வந்து மர்ஃபியை பாக்குறாங்க. மர்ஃபியும் வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, என் வீட்டுல திடீர்னு ஒரு ஆவி வந்தது, அந்த ஆவி அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அதனால உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, மர்ஃபியும் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு பங்கர் மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனேயுமே அதுக்குள்ள இருந்து அப்படியே எக்கச்சக்க ஆவிகள், மனுஷங்களோடது கிடையாது, இறந்து போன மீன்களுடைய ஆவிகள்லாம் பறந்து போகுது. அதை பார்த்து வெரோனிகா ஸ்டன் ஆகுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க பார்த்ததே இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மீன்களோட ஆவிகள் இங்க வந்தது. நானும் எவ்வளவு மீன்கள் இருக்குன்னு என்னலான்னு பாக்குறேன், ஆனா ரொம்ப வேகமா அதுங்க போயிடுதுங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து வெளியே வந்துட்டு மர்ஃபி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா வெரோனிகா வந்து நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். டீச்சர் கிட்ட இந்த விஷயத்த சொன்ன, அவரு நம்பவே இல்ல. அவரு மாதிரியே தான் மத்த யாருகிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உனக்கு தான் இந்த பேய்கள் பத்தி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டேன். இங்க பாரு ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா இந்த வருஷம் ப்ராஜெக்ட வந்து உனக்கு நான் எழுதி தரேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, மர்ஃபிக்கும் வந்துட்டு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது காலேஜ் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக. சரி ஓகே அப்படின்னு வெரோனிகாவுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. முத வேலையா வெரோனிகாவுடைய பாத்ரூமுக்கு வந்த அந்த பேய் யாரு அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கணும். அதனால மர்ஃபி வந்துட்டு வெரோனிகாவை கூட்டிட்டு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட போறாரு. அவரு கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்காரு, சரியான அறிவாளி. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, அந்த பேய் யாரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா அதை போட்டோ எடுக்கணும். ஆனா நார்மலா நம்மள போட்டோ எடுக்கிற
மாதிரிலாம் இந்த ஆவிகளை நம்மளால போட்டோ எடுக்க முடியாது, அதுக்கு ஸ்பெஷலா சில விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட்டை கொடுக்கறாரு. இவங்க அந்த பொருள் எல்லாம் காலேஜ்லயே இருக்கிற லேப்ல இருந்தே திருடி அவர்கிட்ட கொடுக்கறாங்க. அப்புறம் வெரோனிகாவுடைய பாத்ரூமுக்கு வந்து அங்க இருக்கிற லைட்டுக்கு பதிலா இவங்க செட் பண்ண ஒரு யூவி லைட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ இந்த லைட்ல அந்த பேய் வரும்பொழுது அந்த பேயை இவங்களால போட்டோ எடுக்க முடியும். சோ எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு இவங்களும் வெயிட் பண்றாங்க அந்த பேய்க்காக. சடனா அந்த பேயும் வருது. மர்ஃபி வந்து அவரோட போன்ல போட்டோ எடுத்துறாரு. அதோட அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா அதோட முகமே கொடூரமா மாற ஆரம்பிக்குது. பின்னாடி நம்ம வெரோனிகாவை பார்த்து அப்படியே பிடிக்கலான்னு வருது. ஆனா அந்த டைம்ல இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல லைட்டு, அது வெடிச்சு செதற அந்த பேயும் அங்கிருந்து மறைஞ்சு போகுது. ஸோ எது என்னவோ மர்ஃபி வந்து அந்த பேயை போட்டோ எடுத்துட்டாரு. இப்போ இன்டர்நெட்ல அது யாரு மனுஷனா இருக்கும் பொழுது அவர் என்னென்ன பண்ணாருன்னு சர்ச் பண்ணி டீடைல்ஸை வெரோனிகா கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஸோ வெரோனிகாவுடைய வீட்டு பாத்ரூம்ல இருந்த அந்த பேய் இருக்குல்ல, அதோட பேரு வந்து பிரையன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரையன் ஒரு பாஸ்டருடைய பொண்ணு, அவங்க பேரு மேரி, அவங்கள கடத்தி கொலை பண்ணிருக்காரு. அதோட அந்த மேரின்றவங்களோட உடம்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க நெகத்துல வந்துட்டு தோலை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது மேரி சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள கொலை பண்ணவனுடைய முகத்திலே கிழிச்சிருக்காங்களாம். சோ கண்டிப்பா கொலைகாரனுடைய நெத்தில வந்து ஒரு பெரிய காயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ல போட்டிருக்கு. சோ நம்ம வீட்டுக்கு ஆவியா வந்தவர் ரியல் லைஃப்ல ஒரு கொலைகாரன், அவரு ஏன் நம்ம வீட்டுக்கு வரணும், ஒருவேளை நம்மளையும் கொலை பண்ண தான் வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த பிரையன் மனுஷனா இருக்கும் பொழுது மேரின்னு ஒரு பொண்ணை கடத்தி கொலை பண்ணார்ல, சோ அந்த மேரிக்கும் இந்த பிரையனுக்கும் என்ன கனெக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மேரியோடைய ஊருக்கு போறாங்க. அங்க அந்த இறந்து போன மேரியோடைய அம்மாவை பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு மேரி ரொம்ப ரொம்ப நல்லவ, எப்பவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவா. ஆனா அவளை அந்த பிரையன் ஃபாலோ பண்ணிருக்கான். ஒரு நாள் கடத்தியும் கொண்டு போக எங்க பொண்ணு எங்க போனான்னு தெரியாம நாங்க தவிச்சோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு மோட்டல்ல அந்த பிரையன் பாத்ரூம்ல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போய் கிடந்தான். அதுக்கு அடுத்த நாள் தான் எங்க பொண்ணு இறந்து போன நிலைமையில ஒரு ஏரியில இருந்து போலீஸுங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன், எதுக்காக அவன் கொலை பண்ணான்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியலன்னு இவங்க சொல்றாங்க. சோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல கிடைக்கலான்ட்டு எல்லா நியூஸ் பேப்பர் ஆர்டிகலையும் பாக்குறாங்க. அப்பதான் நம்ம வெரோனிகா ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இறந்து போன அந்த மேரியோடைய வயசு வந்து கொஞ்சம் ஏத்தி இறக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம மர்ஃபியும் செக் பண்ணி பாக்குறாரு. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, கரெக்டா அந்த பொண்ணு இறந்து போனது அவளுடைய பர்த்டே அன்னைக்கு. சோ சில நியூஸ் பேப்பர்ஸ் அந்த பர்த்டேவை கணக்கு எடுத்திருக்காங்க, சில பேர் கணக்கு எடுக்கல, அதான் வயசு மாறி இருக்கு. அதோட அந்த பொண்ணு பிறந்தது வந்து February 29 சொல்ல இங்க அவ்வளவுதான் நம்ம வெரோனிகா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த February 29 அப்படின்றது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதோட என்னோட பர்த்டேவும் February 29 தான் இவங்க சொல்ல, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க பர்த்டே வர வரப்போகுது. ஒருவேளை அந்த மேரி பொண்ணை கொன்ன மாதிரியே என்னையும் என் பர்த்டேல கொல்றதுக்காக தான் அந்த பிரையனுடைய ஆவி வந்திருக்கும் இவங்க பயப்படுறாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்த நோட் புக் கீழே விழுது. அதுல ஒரு பேஜ் ஓபன் ஆகுது. பார்த்தா ரன்னு நிறைய தடவை எழுதிருக்கு. மர்ஃபியும் அதை எழுதுனது நீயான்னு சொல்லி கேட்க, நான் இதை எழுதின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்க நம்ம மர்ஃபியா வந்து பிரின்சிபல் பாக்குறாரு. அவரு திட்டுறாரு. ஏன்னா இதை மர்ஃபியும் வெரோனிகாவும் வந்துட்டு மேரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருப்பாங்கல்ல. அந்த மேரியோடைய அப்பா வந்து பாஸ்டர், இந்த மாதிரி உங்க காலேஜ்ல படிக்கிற பசங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. சோ அதனாலதான் பிரின்சிபலும் கேக்குறாரு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, மர்ஃபியும் எல்லா உண்மையும் சொல்றாரு, எதுக்காக போனாங்க என்ன ஏதுன்னு. எங்க நம்ம வெரோனிகா வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட காலேஜ்ல நடக்கிற பாஸ்கெட் பால் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெரோனிகா வந்து மர்ஃபிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவரு ரிப்ளை பண்ணவே இல்ல. எங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க யோசனையில இருக்கும் பொழுது பிரின்சிபல் இருக்காருல, அவரு வந்து இந்த காலேஜோடைய மொட்டை மாடிக்கு போய்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம வெரோனிகாவும் மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க கூட்டத்துல இவங்க வீட்டுக்கு வந்ததுல ஒரு பேய், அந்த பிரையன், அவரு இருக்கிற மாதிரியே தெரியுது. இவங்களும் பக்கத்துல போய் பார்த்தா அது வேற யாரோ ஒருத்தர். இது நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது தூரத்துல அந்த பிரையன் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பிரையன் உருவத்தை ஃபாலோ பண்ணி இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜுக்கு நடுவுல இவங்க போறாங்க. அதனால எல்லாருமே வெரோனிகாவை பாக்குறாங்க. வெரோனிகாவுக்கு பார்த்தா சுயநினைவே வருது. அட நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்பதான் திடீர்னு மேல ரூஃப்ல இருந்து ஒரு பாடி ஒன்னு கீழே விழுது. அது பிரின்சிபலுடைய பாடி தான். அவர் எதுக்காக மேல போகணும், யார் அவரை கொலை பண்ணதுன்னு யாருக்குமே புரியல. வெரோனிகாவும் ஷாக் ஆகுறாங்க. வெரோனிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. டிவி நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சிபல் அவரே தான் வேணும்னே மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப வெரோனிகாவை பாக்குறதுக்காக நம்ம மர்ஃபி வராரு. மர்ஃபியும் பிரின்சிபல் இறந்து போயிட்டாரு உனக்கு தெரியும்ல, எனக்கு தெரியும், மேல இருந்து அவரே கீழே விழுந்து இறந்து போயிட்டாராம். ஆனா இப்பதான் மர்ஃபி சொல்றாரு, அவராலாம் கீழே விழல, யாரோ சாகடிச்சிருக்காங்க. ஏன்னா உனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் பிரின்சிபல் கிட்ட சொன்ன, அதை பத்தி நானும் பாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. சோ யாரோ கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு இவரு சொல்றாரு. சோ வெரோனிகாவும்
மர்ஃபியும் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வெரோனிகா அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அன்னைக்கு நான் எங்க அப்பா கூட சண்டை போட்டேன். என்ன சமாதானப்படுத்தணும்னு எங்க அப்பா வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே அவரு ஒர்க்குக்கு ட்ரெயின்ல தான் போவாரு. ஆனா அன்னைக்கு ரொம்ப லேட் ஆனதுனால கார்ல போனாரு. அப்படி ஒரு கார்ல போகும்போது தான் அந்த லேப் இருக்கிற சிட்டில பெரிய பிளாஸ்ட் ஆகி எங்க அப்பாவும் இறந்து போனாரு. ஒருவேளை எங்க அப்பா சீக்கிரமா போயிருந்தாருன்னா ட்ரெயின்ல போயிருப்பாரு. ட்ரெயின்ல போயிருந்தா அந்த இம்பாக்ட்ல இருந்து எங்க அப்பா தப்பிச்சிருப்பாரு. அவர் உயிரோடவும் இருந்திருப்பாரு. எங்க அப்பா இறந்து போனதுக்கு காரணம் நான் தான் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க. சோ மர்ஃபியும் சமாதானப்படுத்துறாரு. நைட் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா, மர்ஃபினால திரும்ப அவரோட வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா குளிர்காலம்ன்றதுனால நைட் டைம்ல ரோடுலாம் ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். கார்ல போகிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. சோ அன்னைக்கு நைட்டு மர்ஃபி அங்கேயே தங்குறாரு. சோ நம்ம வெரோனிகா தூங்கும் பொழுது அவங்களுக்கு வித்தியாசமான கனவு வருது. அகைன் அந்த பிரைனோடைய ரிஃப்ளெக்ஷன். அதோட இவங்க தண்ணியில மூழ்கி போறாங்க. அந்த தண்ணிக்குள்ள பிரைன்னால இறந்து போன அந்த மேரின்ற பொண்ணு வராங்க. அவங்களும் வெரோனிகாவை பார்த்து சீக்கிரம் தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படின்ற ஒரு கனவோட வெரோனிகா தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு டைனிங் டேபிளுக்கு போகும்பொழுது அங்க மர்ஃபி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மர்ஃபி, அந்த சேர்ல நீ உட்காராத. ஏன்? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா ஆவியா அந்த சேர்ல வருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு இருப்பாரு, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவாரு. ஓ அப்படியா, நல்ல வேலை சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு உட்கார்றாரு. சோ உடனே நம்ம வெரோனிகா அப்பாவுடைய ஆவியும் வருது. பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம மர்ஃபி அந்த பேப்பரை ஒத்து பார்க்கும்போது தான், வெரோனிகா உங்க அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிற பேப்பர் வந்து 2012, 8 வருஷம் தான் ஆகுது. அப்ப அவர் இறந்து போய் 2 வருஷம் கழிச்சு வந்த பேப்பர் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த அவர் வார்ன் பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரை பார்க்கும்போது 2 பொண்ணுங்க இறந்து போன நியூஸ் அதுல போட்டிருக்கு. உடனே மர்ஃபி ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கிட்டு அந்த நியூஸ்ல கருத்தை நோட் பண்றாரு. இன்னும் உங்க அப்பா எவ்வளவு நேரம் இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளவுதான் அவர் மறைய போறாருன்னு சொல்ல அப்படியே அவரு மறைஞ்சு போயிடுறாரு. அதுவும் அவர் மறையறதுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு வெரோனிகாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பாக்குறாரு. சோ மர்ஃபியும் சொல்றாரு, இவ்வளவு நாள் உங்க அப்பா இங்க உட்காந்துக்கிட்டு சும்மா சாதாரணமா பேப்பர் படிக்கல, இந்த பேப்பர்ல இருக்கிற நியூஸை உங்ககிட்ட காட்டுறதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. இவ்வளவு நாள் அவர் உன்னை எச்சரிக்கை ட்ரை பண்ணிருக்காரு, உனக்கு தான் அது புரியல அப்படின்னு சொல்ல வெரோனிகாவும் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. சோ வேகமா அவங்க கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய நியூஸ் பேப்பர்ல இறந்து போனதா சொன்னப்பட்ட அந்த 2 பொண்ணுங்க, அதுல ஒரு பொண்ணு பிப்ரவரி 28ஆம் தேதி இறந்து போயிருக்காங்க. யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பொண்ணு பிப்ரவரி 29ல கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி மேரின்ற ஒரு பொண்ணையும் கொலை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் 29 தான் பர்த்டே. சோ இறந்து போன எல்லா பொண்ணுங்களுக்கும் வந்து பிப்ரவரி 29 தான் பர்த்டே. ஃபர்ஸ்ட் பொண்ணை மட்டும் 28ல கொன்னு இருக்காங்க. சோ மேரியோட அம்மா கிட்ட இவங்க விசாரிச்சாச்சு, எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. 8 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த 2 பொண்ணுங்கள்ல பேரண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்பொழுது பேரண்ட்ஸ்லாம் இல்ல. ஒரு பொண்ணோடைய சிஸ்டர் வந்து இன்னமும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க. சோ அந்த சிஸ்டரை பார்க்க இவங்க போறாங்க. சோ அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது தான் அவ இறந்து போய் 9 வருஷம் ஆகுது. அவ பேரு கிளார். அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா, அவன் பேரு பிரைன்னு சொல்ல இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பிரைன் தான் இப்ப ஆவியா நம்ம வெரோனிகாவுடைய வீட்டுக்குள்ள வந்தது. சோ கிளார் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டு பிரைன் கூட சேர்ந்து பக்கத்து சிட்டில வாழ ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்ல உடனே வெரோனிகா அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, நீங்களே நேர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு வெரோனிகாவும் மர்ஃபியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அவ திடீர்னு ரேடியோல, நீங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள வந்திருக்கீங்க, உடனே திரும்பி போயிடுங்க, இதுக்கு மேல உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி ரேடியோல சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவங்க போய்கிட்டே இருக்காங்க. போக போக நிறைய பேய்களை இவங்க கண்ணுல பாக்குறாங்க. ரோட்லயே ஒரு பேய் இருக்கு, அது மேலேயே காரை விட்டு போறாங்க. ஏன்னா ஒரு லேப்ல இருந்த ப்ராப்ளத்தினால ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆச்சுல, அது ஒரு சிட்டில தானே ஆச்சு, அந்த சிட்டிக்குள்ள தான் அந்த அட்ரஸ் இருக்கு. சோ இப்ப மனுஷங்க யாருமே அந்த சிட்டிக்குள்ள போகவே கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை போட்டிருக்காங்க. அதை மீறி இவங்க போறாங்க. போற வழியிலேயே ஒரு பாலம் இருக்கு, அங்க ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கு, அதுக்கு மேல காரை ஓட்டிட்டு இவங்களால போக முடியாது, நடந்து தான் உள்ள போகணும். சோ அதே மாதிரியே நடந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிட்டியை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பயம், அதை தொட்டா ஷாக் அடிக்குமோ அப்படின்னு. ஆனா மர்ஃபி தொட்டு பாக்குறாரு, ஷாக்லாம் எதுவும் இல்ல. சோ அதை கட் பண்ணி இவங்க உள்ள அந்த சிட்டிக்கு போறாங்க. அந்த சிட்டியே பால் அடைஞ்சு போயிருக்கு. அப்படியே இவங்க உள்ள போகும்போது பெரிய ஷாக்கு. பார்த்தா அந்த சிட்டிக்குள்ள இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே மனுஷங்க கிடையாது, எல்லாமே ஆவிகள் தான். அதோட அந்த ஆவிகள்லாம் மறைஞ்சு போகாம நடந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த பிளாஸ்ட் ஆச்சு. அந்த பிளாஸ்டோடைய பவர் இன்னமும் இருக்கிறதுனால ஆவிகள்லாம் நல்லா ஸ்டேபிளா இருக்குங்க. அதுவும் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஆவிகள் கூட இந்த இடத்துலயே இருக்காங்க. குதிரை வண்டி எல்லாம் ஓட்டிக்கிட்டு வருது. அதோட இங்க வெறும் ஆவிகள் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த ஆவிகளை பாக்குறதுக்காகவே நிறைய மனுஷங்களும் வராங்க. அதாவது இங்க மனுஷங்களே வரக்கூடாது, கவர்மெண்ட் வந்து தடை போட்டிருக்காங்க. அதை மீறி இல்லீகலா நிறைய பேர் வந்து இங்க இருக்கிற ஆவிகளை பாக்குறாங்க. சோ பார்க்கும்பொழுது எது மனுஷன் எது ஆவினே தெரியாது, தொட்டாதான் தெரியும். சோ கிளார்னு ஒரு பொண்ணு, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க சிஸ்டர் அட்ரஸை கொடுத்திருப்பாங்க. அது இந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கு. சோ அந்த அட்ரஸை தேடி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன இடம்னு போய் பார்த்தா
அதுதான் லேபே. அதாவது இங்க தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து ஒரு பெரிய பிளாஸ்டே ஆச்சு. ஸோ இவங்களும் அப்படியே மெதுவாக அந்த லேபுக்குள்ள போறாங்க. அப்பா அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மனுஷன் தான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து போனதை நாங்க பார்க்க வந்திருக்கோம்னு சொல்ல, தெரியும் நிறைய பேர் அதுக்கு தான் வந்திருக்காங்களே, காசை கொடுங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல மர்ஃபியும் காசை கொடுக்குறாரு. இவங்க அப்படியே மெதுவா படிக்கட்டுல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அது திடீர்னு மேல இருந்து கீழே எரிஞ்சுக்கிட்டே ஒரு உடம்பு கீழே விழுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க லேப் எல்லாம் கிடையாது, வெறும் காடு தான் இருந்தது. அப்ப ஒரு தீ விபத்து வந்தது. அதுல மாட்டிக்கிட்டு இறந்து போன ஒருத்தருடைய ஆவி தான் இது. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு லேடி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ஆவி தான். ஏன்னா அந்த லேபுக்கு முன்னாடி இங்க ஒரு வீடு இருந்திருக்கணும், அங்க ஸ்விம்மிங் பூல் இருந்திருக்கணும். அந்த காலகட்டத்தில் இருந்த பேயோடைய ஆவியும் இங்க இருக்கு. அதுக்கப்புறமா சில டாக்டர் நர்ஸோடைய ஆவிகள்லாம் இருக்கு. ஏன்னா இந்த லேப் வார் டைம்ல ஹாஸ்பிட்டலாவும் யூஸ் பண்ணிருக்காங்களாம். அந்த டைம்ல இருந்த ஆவிகள், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த கட்டலு, அதுல இருக்கிற நோயாளிகள், அவங்கள பாத்துக்கிற நர்ஸ்னு பார்க்கவே கொடூரமா இருக்கு. அது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டே போறாங்க. சிம்பிளா ஆவிகள் அப்படின்னு சொல்றதை விட அந்த காலகட்டத்தில் இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு டைம் டிராவல் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறமா கடைசியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க நிறைய மனுஷங்களாம் இருக்காங்க. அவங்களும் காசு கொடுத்து இந்த பொண்ணு இறந்து போறத பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்களே. இவங்களும் வெயிட் பண்றாங்க. அப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த கிளார்ன்ற பொண்ணு வரா. அந்த பொண்ணை யாரோ கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணும் பாக்குறாங்க. இத பாக்குற வெரோனிகாவுக்கு புரிய வருது, அந்த கிளாரை கொன்னது கிளாருக்கு தெரிஞ்ச ஆள் தான். மேபி பிரைனா கூட இருக்கலாம். அந்த கிளார் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. யாரோ அவங்கள ஹர்ட் பண்றாங்க. இறந்து போனது அந்த கிளார்ன்றதுனால அவங்களுடைய உருவம் மட்டும் தான் தெரியுது. அவங்கள கொலை பண்ண பர்சனுடைய உருவம்லாம் தெரியாது. அப்படியே ஒரு இடத்துல வச்சு கழுத்தை நெரிச்சு கிளார் அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இத பார்த்து எல்லாரும் என்னமோ சினிமாவை பாக்குற மாதிரி கைத்தட்டி விசில் அடிச்சு நாளைக்கும் வந்து பார்க்கணும் பாயத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு தூரம் வந்தும் வெரோனிகாவுக்கும் மர்ஃபிக்கும் கரெக்டான பாயிண்ட் எதுவும் கிடைக்கல. சரி நாங்க இருந்து போகலான்னு பொழுது அப்ப அங்க ஒருத்தர் கிராஸ் ஆகுறாரு. அவரு தான் இந்த லேபோடைய ஒரு பிசிசிஸ்ட். அவரோட பேரு மார்டின். அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மர்ஃபி வந்துட்டு மார்டின் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவர் ஒரு செகண்ட் நிக்கிறாரு. அப்படின்னா அவர் சாகல, அவர் உயிரோட தான் இருக்காரு. வேகமா அவர் ஓட பின்னாடியே மார்டினை ஃபாலோ பண்ணி நம்ம மர்ஃபியும் வெரோனிகாவும் போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆவிகள் இருக்கிற இடத்துல ஆவியோட ஆவியா அந்த மார்டின் போய் கலந்துடுறாரா. அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா நல்ல வேளையா வெரோனிகா பாத்துறாங்க. தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அவரு விடாம இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கடத்துல கையில கன் எடுத்துக்கிட்டு அந்த மார்டின் இவங்களை ஷூட் பண்ண வராரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்ல நம்ம வெரோனிகா ஷூட் பண்ணுமா, ஷூட் பண்ணுங்க, நீங்க எந்த ஆன்சரும் சொல்லாம இங்க இருந்து நான் வெளியே போனாலும் நான் செத்த மாதிரி தான், உங்களாலதான் இவ்வளவு உயிர் போச்சு, இப்ப ஏன் உயிரும் போகட்டுமே அப்படின்னு இவங்க சொல்ல மார்டின் மனசு ஒரு மாதிரி ஆகுது. சரி உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. மார்டினும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹிரோஷிமா நாகசாக்கில ஒரு பெரிய நியூக்ளியர் பாம் வெடிக்கும் பொழுது அங்க இருந்த மக்கள்லாம் அப்படியே பஸ்வமாயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஷேடோஸ் அங்க இருக்கிற செவுத்துலயும் தரையிலையும் பட்டுச்சு. அது வேற எதுவும் இல்ல, அதுதான் எக்கோஸ். இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷனே. மனுஷங்க நம்ம இறந்து போகும் பொழுது நம்ம எக்கோஸை விட்டுட்டு போவோம். இதை பத்தி தான் என்னோட ஆராய்ச்சி இந்த லேப்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்து அவனை சாகடிச்சிருவோம். அப்ப அவனோட எக்கோ வந்து வெளியே வரும். அந்த எக்கோ இறந்து போன இன்னொருத்தருடைய உடம்புக்குள்ள போக வைக்க ட்ரை பண்ணுவோம். இதனால ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு நம்மளோட எக்கோ போகும். இதனால நம்ம சாகாம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இதுக்கு ஸ்பேஸ் டைமையே பெண்ட் பண்ற மாதிரி சில எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஃபோர்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதுதான் இந்த லேப்ல நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். எதிர்பாராத விதமா லேப்ல இருந்து அந்த சிக்னல்ஸ் வெளியாகி ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இதனால சுத்தி இருந்த எல்லா மக்களும் இறந்து போய் ஒரு எக்கோவா மாற ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அந்த பிளாஸ்ட் நடக்கும் பொழுது நான் இன்னும் சில பெரிய பெரிய ஆட்கள்லாம் வெளியே இருந்தோம். அதனால அந்த பிளாஸ்ட்ல இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். உடனே வெரோனிகாவும் அந்த பிரைன் யாருன்னு சொல்லி கேட்க, பிரைன் என்னோட அசிஸ்டன்ட், ரொம்ப ரொம்ப பிரில்லியன்டான பையன். இந்த பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவன் மைண்ட் ஒரு மாதிரி மாறிடுச்சு. இவ ஒரு பொண்ணு இறந்து போனதை பாத்தீங்கல்ல, அதை கண்டிப்பா பிரைன் தான் பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே பிரைன் கொலை பண்ணிட்டான். சரி கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறமா ஏன் இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவன் என்னுடைய ப்ராஜெக்டை தனியா பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான். இப்ப திரும்ப அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வரணும். அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எப்ப பிறந்தாங்களோ அதே டேட்ல பிறந்த இன்னொருத்தவங்க உடம்புக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் எக்கோவை. அதனாலதான் கரெக்டா அதே சேம் பர்த்டே இருக்கிற ஆட்களை கொலை பண்ணிருக்கான். வெரோனிகாவும் எனக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே, இன்னும் 2 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா வெரோனிகா உனக்கு டைம் பத்தல, சீக்கிரமா பிரைனை தடுத்து நிறுத்து. ஆனா வெரோனிகாவுக்கு புரியாதது என்னன்னா, இந்த பேய்களால எதுவும் தொட முடியாதுல, அப்படி இருக்கும் பொழுது இறந்து போய் பேயா இருக்கிற பிரைன் எப்படி இதெல்லாம் பண்றான்னு சொல்லி கேட்க, இவதான் மார்டினும் சொல்றாரு, இந்த எக்கோஸ்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், ஒருத்தரை கொலை கூட பண்ண முடியும் அப்படின்னு இவரு சொல்றாரு. எல்லா விஷயமும் புரிய வருது. அந்த பிரைன் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை திரும்ப கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இப்போ நம்ம வெரோனிகாவை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா உடனே அந்த மார்டின் கையில கன் எடுக்கிறாரு. எங்க பாருங்க மார்டின், நீங்க இங்க இருக்கிற விஷயத்த வெளியே நாங்க யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நீங்க சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, ஏன்னா நானே இங்க இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி துப்பாக்கியால அவர்
அவரே சுட்டுக்கிட்டு இறந்து போறாரு. ஏன்னா இவ்வளவு நாளா மார்ட்டின் வந்து ஒரு கில்ட்ல தான் இருந்தாரு. ஏன்னா அவருடைய கண்டுபிடிப்புனால தான் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்களே. சோ இப்போ இவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரு இறந்தே போயிட்டாரு. சோ என்ன பண்ணலாம்னு நம்ம வெரோனிகாவும் மர்ஃபியும் யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல மர்ஃபிய போலீஸ் பிடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா மர்ஃபியோட லாக்கருக்குள்ள ஒரு கன் இருக்கான். சோ அதனால மர்ஃபிய புடிச்சு ஜெயில அடைக்கிறாங்க. சோ மர்ஃபி இல்லாததுனால வெரோனிகாவுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லல. வேகமா டீச்சர் கிட்ட போனா டீச்சரும் ஆர்டிகல் எல்லாம் பாத்துருக்காரு. வெரோனிகா நீ சொன்னதை நான் அப்ப நம்பல, இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்லி வெரோனிகாவுக்கு அவரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட நீ சுத்திக்கிட்டு இருக்கல அந்த மர்ஃபி, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். ஆல்ரெடி இருந்த ஸ்கூல்லயும் இதே மாதிரி கையில கன்னை வச்சுக்கிட்டு இருந்ததுனாலதான் அந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்களாம். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிரின்சிபல் இறந்து போனாரு. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு டீச்சர் சொல்றாரு. சோ அந்த பேய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா சேஃபான ஒரு இடத்தை பில்ட் பண்ணணும். ஒரு பேனிக் ரூமை என்னோட வீட்லயே உருவாக்கலாம், நீ அங்க சேஃபா இருக்கலாம்னு சொல்லி அந்த பேனிக் ரூம் பண்றதுக்கான வேலையில இவங்க இறங்குறாங்க. சோ மர்ஃபிய போலீஸ் விட்டாங்க போல. நேரா ஒரு வெரோனிகாவை பாக்குறதுக்கு வராரு டீச்சருடைய வீட்டுக்கு. ஆனா வெரோனிகா வந்து மர்ஃபி கிட்ட சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா இவரு கன்னெல்லாம் எடுத்துட்டு வராருல ஸ்கூலுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்க மர்ஃபி இங்க பாரு நான் அடுத்தவங்கள ஹர்ட் பண்றதுக்காக கொண்டு வரல, என்ன ஹர்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன், இங்க பாரு இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லு, ஐம் சாரி என்னால உன்னை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் கூட சேர்ந்து அந்த பேனிக் ரூமை செய்யற வேலையில இருக்காங்க. நம்ம மர்ஃபியும் வெரோனிகா நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு அங்க இருந்து சோகமா கிளம்பிடுறாரு. இப்ப ஊர்ல வெரோனிகாவுடைய அம்மாவும் இல்ல. அவங்க வந்து ஏதோ ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குன்னு பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க போய் கேட்டாதான் தெரியுது, சாரி மேடம் எந்த ஒரு ஜாப் ஆஃபரையும் நாங்க உங்களுக்கு கால் பண்ணி சொல்லவே இல்லையேன்னு சொல்றாங்க. சோ வெரோனிகாவுடைய அம்மாவுக்கு வந்து ஃபேக்கா யாரோ கால் பண்ணி ஊரை விட்டு வெளியே போக வச்சிருக்காங்க. அதோட வெரோனிகாவும் அந்த டீச்சர் கூட சேர்ந்து ஒரு பேனிக் ரூமை பண்றாங்க. அந்த ரூம்குள்ளேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பர்த்டே முடிகிற வரைக்கும். எங்க நம்ம மர்ஃபி இருக்காருல, அவரு இன்டர்நெட்ல அந்த லேபை பத்தி தேடும் பொழுது அவருக்கு ஒரு போட்டோ மாட்டுது. உடனே ஆளு தெரிச்சுக்கிட்டு வேகமா டீச்சருடைய வீட்டுக்கு போறாரு. வெரோனிகாவுக்கு அவர் கால் பண்றாரு. பட் ஆனா கால் போல, ஏன்னா அவங்க பேனிக் ரூம்ல இருக்காங்க, அங்க சிக்னலே வரல. சோ இவரு லேப்டாப்ல என்ன போட்டோவை பார்த்தாரு அப்படின்னா அந்த லேப்ல மார்ட்டின் அப்படின்ற ஒரு கூடவே நம்ம வெரோனிகாவுடைய டீச்சர் இருக்காங்கல்ல, அவரும் வந்துட்டு அந்த லேப்ல ஒர்க் பண்ணவர் தான். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இங்க டீச்சரா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ மர்ஃபியும் வேகமா டீச்சருடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா உள்ள டைரக்டா போகாம வெளியே இருந்தே வாட்ச் பண்றாரு. டீச்சர் கீழே இருக்காரு, மேல டீச்சருடைய பொண்ணு ஏவா இருக்காங்க. திடீர்னு அந்த ஏவா பயங்கரமா கத்துறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே கையை நீட்டி கத்த டக்குன்னு ஏவா மறைஞ்சு போறாங்க. அப்படின்னா நம்ம டீச்சருடைய பொண்ணு ஏவா வந்து உண்மையிலேயே உயிரோடவே இல்ல, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. சோ இப்ப இருக்கிறது வந்து ஆவிதான். சோ என்ன ஆகிருக்குன்னா அந்த டீச்சர் வந்துட்டு அந்த லேப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சேஃபான ஒரு ரூம், அந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கலான்னு போறாங்க. டீச்சர் வந்து அவரோட பொண்ணு தேடுறாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் மேல இருக்காங்க. ஆனா அவங்க கீழே வர வரைக்கும்லாம் டைம் பத்தாது. ஆனா இருந்தாலும் டீச்சர் அவரோட பொண்ணு கிட்ட போலான்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து அந்த பிரைன் அவர் அந்த லேப்ல ஒர்க் பண்ண வருதானே டீச்சரை பிடிச்சு அப்படியே அந்த சேஃப் ரூம்குள்ள போக டீச்சருடைய பொண்ணு அங்கேயே இறந்து போறாங்க. அந்த இறந்து போன சம்பவம் தான் தினமும் அவங்க வீட்டுல நைட்டு நடக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம வெரோனிகா வந்து டீச்சருடைய வீட்டுக்கு வரும்பொழுது இந்த ஏவான்றவங்க வந்து டீச்சர் எவ்வளவு பேசினாலும் கண்டுக்காம போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆவிதான். சோ இதை நம்ம மர்ஃபி பாக்குறாரு. டீச்சர் சரியான ஏமாத்துக்காரன், எப்படியாவது வெரோனிகாவை காப்பாத்தணும்னு நினைக்கும் பொழுது அங்க டீச்சர் வந்துடுறாரு. மர்ஃபி மண்டேலே ஒரு போடு, அவ்வளவுதான் மர்ஃபி மயங்கிடுறாரு. அதோட பள்ளம் தோண்டி மர்ஃபிய உயிரோட புதைக்கவும் செய்யறாரு. அதுக்கப்புறமா வெரோனிகா கிட்ட வராரு. வெரோனிகா இங்க தனியா இருக்க, உனக்கு போர் அடிக்கும், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பேனிக் ரூம்லயே ரெண்டு பேரும் இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பேனிக் ரூம்ன்றது இவங்களே உருவாக்குனது. சிக்னலும் வராது, இங்க இருந்து கத்தனாலும் வெளியே சவுண்டும் கேட்காது. சோதான் வெரோனிகா கையில லைட்டா அடிபட்டுடுது. டீச்சரும் வந்துட்டு பேண்டேஜ சுத்துறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பேனிக் ரூம் எல்லாம் என்னைக்காவது நீ பண்ணிருக்கியா? யாரையாவது கடத்தணும்னா கூட இந்த மாதிரி பண்ணா கண்டே பிடிக்க முடியாது யாராலையும் அப்படின்னு சொல்ல வெரோனிகாவுக்கு டவுட் வருது. டீச்சருடைய நெத்திய பார்த்தா ஒரு காயம் இருக்கு. அந்த பாஸ்டருடைய பொண்ணு மேரி, அவங்க வந்து கொலைகாரனை கீறி இருப்பாங்க, கண்டிப்பா அந்த தழும்பு இருக்கும். இப்ப இவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போதுதான் வெரோனிகாவுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லேப்ல நடந்த இன்சிடென்ட்னால நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த டீச்சருடைய பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. இதனால அந்த டீச்சர் ரொம்ப சோகமாயிட்டாரு. அவரோட பொண்ணை திரும்ப உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக டீச்சரோட பொண்ணு பிறந்தது பிப்ரவரி 29. அதே நாள்ல தான் பிரைனுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணை சாகடிச்சது பிரைன் கிடையாது, இந்த டீச்சர் தான். ஏன்னா அவரோட பொண்ணை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்ன்றதுக்காக. ஆனா அது சரியா ஒர்க் அவுட் ஆகல போல. அடுத்தது அதே டேட்ல பிறந்த பொண்ணுங்களை கண்டுபிடிக்க ஒரு ட்ரை பண்றாரு. இந்த விஷயங்களுக்கு தடையா இருக்கிற பிரைனையுமே அவர் போட்டு தள்ளிட்டாரு. அத பிரைன் தன்னை சுட்டுக்கிட்டு இறந்து போன மாதிரி ஃப்ரேமும் பண்ணிட்டாரு. அவரும் இன்னும் 2 பொண்ணுங்களை கரெக்டா அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கே கொலை பண்ணிருக்காரு. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில்ட் ஆகுது. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ன்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறந்து போன தன்னுடைய பொண்ணை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது டீச்சர் தான். அகைன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுக்கு பிப்ரவரி 29ல பிறந்த பொண்ணு தேவைப்படுது. அதுதான் நம்ம வெரோனிகா. அதனாலதான் டீச்சர் ஸ்டார்டிங்லயே வெரோனிகா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துப்பாரு. ஏன்னா அப்பதான் வெரோனிகாவை ஏமாத்த முடியும். இந்த விஷயம் ஆவியா இருக்கிற நம்ம வெரோனிகாவுடைய
அப்பாவுக்கும் அந்த பிரைனுக்குமே தெரியும். சோ அதனால வெரோனிகாவை எச்சரிக்கை பண்ணணும், வார்ன் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த பிரைனுடைய ஆவி வந்து ரன்னு போட்டிருக்கும். சோ அந்த டீச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி. அதே மாதிரி வெரோனிகாவுடைய அப்பாவும் அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதோட இந்த ஆவிகள் என்னைக்குமே கெட்ட விஷயங்கள் பண்ணாது, பண்றது மனுஷங்க தான், அதுவும் இந்த டீச்சர் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்னு வெரோனிகாவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சோ டீச்சருடைய வீட்ல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா டீச்சர் கெஸ் பண்ணிடுறாரு, வெரோனிகாவை பிடிச்சு அடிக்க வெரோனிகா அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா இவரு வெரோனிகாவை அடிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டு உனக்கு தெரியாத இன்னும் சில விஷயங்களை சொல்றேன், அந்த பிரின்சிபல் மோப்பம் பிடிச்சி நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கவே வந்துட்டான். அதனால அந்த பிரின்சிபலை தள்ளி விட்டு கொலை பண்ணதே நான் தான். அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்டு மர்ஃபி இருக்கானே, அவன் போன ஸ்கூல்ல கன்னை லாக்கர்ல வச்சதுனால ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டாங்க. இந்த தடவை அவன் ஸ்கூலுக்கு கன்னெல்லாம் எடுத்துட்டு வரல, ஆனா நான் தான் ஒரு கன்னை அவன் லாக்கர்ல வச்சதே. அப்புறம் உங்க அம்மாவுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு ஃபேக்கா கால் பண்ண வச்சு உங்க அம்மாவும் இப்போ ஊருக்குள்ள இல்ல, இப்போ உன்னை கொண்டு போட்டா கூட கேட்கறது யாரும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ அகைன் வெரோனிகா வேகமா ஓடி போயிட்டு உறைஞ்சி இருக்கிற ஒரு ஏரி கிட்ட போயிட்டாங்க. பின்னாடியே வந்து அவர் வெரோனிகாவை பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் நிக்கிறதுனால வெயிட் ரொம்ப அதிகமாகி உடச்சுக்கிட்டு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்து போறாங்க. அந்த டீச்சர் வெரோனிகாவை தண்ணிக்குள்ள இழுத்து அப்படியே கொலை பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அப்ப அந்த தண்ணிக்குள்ள அந்த பிரைனோடைய ஆவியும் இந்த டீச்சர் கொலை பண்ண அந்த பாஸ்டருடைய பொண்ணு மேரி அந்த பொண்ணுடைய ஆவியும் வந்து அப்படியே அந்த டீச்சரை பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், டீச்சர் உள்ளேயே மூழ்கி இறந்து போறாரு. அதுக்கப்புறமா நம்ம வெரோனிகா முன்னாடி அந்த பிரைனுடைய ஆவி வருது, தேங்க்ஸ் சொல்ற மாதிரி பாக்குது. வெரோனிகாவும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்ப வெரோனிகா வேகமா இதை விட்டு வெளியே வரணும். அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, முடியல. ஏன்னா ஃபுல்லா ஐஸ் கட்டி பயங்கரமா வழுக்குது. இப்படியே இருந்தாங்கன்னாலும் உறைஞ்சி அவங்க இறந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான், வெரோனிகா சாகர லெவலுக்கு போறாங்க. அவங்க கண்ணுக்கு இறந்து போன அப்பாலாம் தெரியறாரு. சடனா பார்த்தா வெரோனிகாவை யாரோ காப்பாத்துறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம மர்ஃபி தான். ஆனா டீச்சர் மர்ஃபியை வந்து புதைச்சிட்டார்ல, எப்படி ஒரு உயிரோட வந்திருக்காருன்னு பார்த்தா புதைச்ச மர்ஃபியை யாரோ தோண்டி காப்பாத்திருக்காங்க. யாருன்னா அது மர்ஃபியோடைய அப்பா தான். ஏன்னா அவரும் இறந்து போய் ஆவியா தான் இருக்காரு. அப்படின்னா அந்த மார்டின் சொன்னது உண்மைதான். இங்க இருக்கிற எல்லா ஆவிகளுக்குமே அறிவு இருக்கு, சென்ஸ் இருக்கு, பொருளெல்லாம் தொட முடியும். அந்த ஆவிகள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா மர்ஃபியோடைய அப்பாவோட ஆவி வந்து பள்ளம் தோண்டி மர்ஃபியவே காப்பாத்திருக்கு. இந்த விஷயத்த வெரோனிகா கிட்ட சொல்றாரு. சோ இங்க இருக்கிற ஆவிகள்லாம் உண்மையிலேயே நல்ல ஆவிகள் தான் அப்படின்னு சொல்லி அதோட இவர் ஹெல்ப்புக்கும் கால் பண்ணிருப்பாரு. அதனால சீக்கிரமாவே ஹெல்ப் வந்துரும். வெரோனிகாவும் உயிர் பொழைச்சுக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், எல்லாமே நார்மல் ஆகுது. நம்ம வெரோனிகா வந்து அம்மா கூட டைனிங் டேபிள்ல சாப்பிடலான்னு போகும்பொழுது எப்பவும் அங்க அப்பா வருவார்ல, ஆனா அவர் வரவே இல்லை. ஏன்னா அவரோட பொண்ணு ஆபத்துல இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஆவி இருந்தது. ஆனா இப்பதான் வெரோனிகா உயிர் பொழைச்சுக்கிட்டாங்கல்ல, டீச்சர் இறந்து போயிட்டார்ல, சோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு அந்த ஆவி வரவே இல்லை. அதே மாதிரிதான் பிரைனும் நம்ம வெரோனிகாவை காப்பாத்தணும்னு நினைச்சாரு, பாத்ரூம்ல ஆவியா வந்தாரு. இப்ப வெரோனிகாவை காப்பாத்தியாச்சு, இதுக்கப்புறம் அவரும் வரல. சோ இங்க இருக்கிற எல்லா ஆவிகளுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸை செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆவிகள்லாம் மறைஞ்சு போயிடும். இந்த விஷயங்கள் நம்ம வெரோனிகா மூலியமா வெளி உலகத்துக்குலாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் வெரோனிகாவும் மர்ஃபியும் அப்பாவுடைய சமாதிக்கு போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவரோட ஆவி வரப்போறது கிடையாது. சோ அதனால கடைசியா ஒரு மரியாதையை பண்ணிட்டு வெரோனிகாவும் மர்ஃபியும் கார் கிட்ட வரும்போதுதான் தூரத்துல ஒரு ஆவி இருக்கு. அது நம்ம டீச்சரோட ஆவி. அது இவங்களை அப்படியே உத்து பார்க்க இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. சோ டீச்சர் ஆவியா வந்து பழி வாங்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் மனுஷனா இருக்கும் பொழுது அவருக்கு இருந்த பர்பஸ் என்ன அப்படின்னா அவரோட பொண்ணை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்ன்றது. ஆனா இப்ப அவர் இறந்து போய் அவரோட பொண்ணு கிட்டே போயிட்டார்ல, இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேணும்? சோ அவர் பழிலாம் வாங்க மாட்டாரு. இவங்களும் நிம்மதியான லைஃப வாழலாம். சோ இந்த இடத்துலயே ஐ ஸ்டில் சீ யூன்ற இந்த கதை முடியுது. சோ ரொம்பவே வித்தியாசமான கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.